கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த குழுவில் அமர்ந்திருக்கிற தேவ தாசர்களுக்கும் இந்த காலை நேரத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. கடந்த வாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 to 9 வரைக்குமான ஒரு முன்னுரையான காரியங்களை விவரித்தோம். இந்த பகுதியிலே நாம் 19ஆம் அதிகாரம் 10 to 21 வரைக்கும் அதில் 2வது பாகமாக ஒரு முன்னுரையை நாம் படிக்கப் போகிறோம். வெளிப்படுத்தல் 19:10 இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளுக்குள்ளாக கிபி 70 உபதேசம் என்ற பொதுவாக அழைக்கப்படும் ஒரு கொள்கை எழும்பி, இதை நாம் முன்னுரை படிக்கும்போது கிபி 70 உபதேச கொள்கை பற்றி நாம் விரிவாக படித்திருக்கிறோம். இந்த கொள்கை எழும்பி சில கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக வளர்ந்திருக்கிறது. இத்தொடரின் 5ஆம் கட்டுரையில் இக்கொள்கை பற்றி நாம் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளை சிறிதளவு நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் எப்பொழுதுமே நன்மை என்றால் தீமை தொடர்கிறது, உண்மை என்றால் பொய் இருக்கிறது, தீர்க்கதரிசிகள் என்றால் கள்ளத்தனமான மக்களும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது, தேவனால் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகினாலே இந்த தவறான உபதேசத்தை பற்றி சிறிதளவு இந்த சமயத்தில் பேசுவது அவசியமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 1971ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஓஹியோ மாநிலத்தின் வாரன் என்ற இடத்தில் மேக்ஸ் கிங் என்பவரால் இக்கொள்கை அறிமுகமாயிற்று. இந்த மேக்ஸ் கிங்கும் அவரை பின்பற்றுபவர்களும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள் எல்லாம், அதாவது கிறிஸ்துவின் வருகை, உலகத்தின் முடிவு, உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு உட்பட அனைத்தும் கிபி 70க்கு முன்னாக எழுதப்பட்டு நிறைவேறிவிட்டது என்று போதிக்கின்றனர் அல்லது உபதேசிக்கின்றனர். இந்த தவறான நம்பிக்கை போதிப்பவர்களுக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 19:10 வசனம் வேதாகமத்தில் மிக முக்கியமாக வசனமாக இருக்கிறபடியால் இந்த உபதேசம் குறித்து மீண்டும் நாம் குறிப்பிடுகிறோம். இந்த கொள்கைக்காரர்கள் இந்த வசனத்தை மிக தவறாக புரிந்து கொண்டு வசனத்தை புரட்டுகிறார்கள் என்பது மிகவும் கவனிக்கத்தக்கது. புரட்டு என்றால் என்னவென்று ஒரு பாடத்தை நாம் பேசியிருக்கிறோம். விசுவாசத்தினின்று திருப்புவது, வேத வாக்கியங்களை யார் நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கைக்கு எதிராக மாற்றி போதிப்பது. நாம் அந்த ஒரு மனிதனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அதை படித்திருக்கிறோம். கிபி 70 கொள்கைப்படி வெளிப்படுத்தல் 19:10 வசனம் தீர்க்க தரிசனம், அதன் தன்மை அல்லது பாங்கு இவற்றின் அறிவிப்பாக உள்ளது. இக்கொள்கைக்கு ஆதரவு கொடுப்பவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்கிற சொற்றொடர் எல்லா தீர்க்க தரிசனங்களும் அதன் தன்மையில் ஆவியாயிருக்கிறது என்று பொருள்படும். அவர்கள் அது கிறிஸ்துவின் ஆவிக்குரிய கிரியைகளுக்கு ஒத்திருக்கிறது என்று சொல்லுகின்றனர். இதிலிருந்து புதிய ஏற்பாட்டின் எந்த தீர்க்க தரிசனமும் சொல்லர்த்த ரீதியிலான நிறைவேறுதலை கொண்டது அல்ல என்று முடிவு செய்கின்றனர். ஆகவே அவர்கள் புதிய ஏற்பாட்டின் எல்லா தீர்க்க தரிசனங்களும் உருவக ரீதியில் நிறைவேறி விட்டது என்று வலியுறுத்தி போதிக்கின்றனர்.
உண்மையில் புதிய ஏற்பாட்டு எந்த தீர்க்க தரிசனத்தையும் சொல்லர்த்த ரீதியில் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், அது இயேசு மீண்டும் வருவது சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், உலகத்தின் அழிவாக இருந்தாலும், மரித்தோலிருந்ததான சரீர உயிர்த்தெழுதல் ஆனாலும், பரலோகமானாலும், நரகமானாலும் ஆவிக்குரிய வகையில் இல்லாமல் மாம்ச பிரகாரமாகவே சிந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த கொள்கைக்காரர்கள் புதிய ஏற்பாட்டின் ஒன்று அல்லது அனைத்து தீர்க்கதரிசனங்களையும் புரிந்து கொள்வதற்கு உருவக முறை கையாளப்பட வேண்டும் என்று வாதிடுகின்றனர். இந்த தவறு இமனேயும் பிழைத்தும் போன்றவர்களின் தவறு போன்றது. தேவன் அதை அறிவிலவைக்கு ஒப்பிடுகிறார். அதாவது படரும் 2 தீமோத்தேயு 2:16-18. ஆனால் இந்த கொள்கையின் அஸ்திபாரம் தவறு என்பதை நாம் விளக்கும் போது இவர்களின் ஒட்டுமொத்த கொள்கையும் தவறு என்பது வெளிப்படும். இதை வெளிப்படுத்தல் 19:10 வசன பகுதியை சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் இதை செய்ய முடியும். இந்த வசனத்தில் இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கும் சந்தர்ப்பமானது தீர்க்க தரிசனத்தின் ஆதாரம் பற்றியதே அல்லாமல் அதன் தன்மை பற்றினது அல்ல. இந்த வசனத்தின் நடைமுறை அல்லது நடை பாங்கு இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இல்லாமல் இயேசுவை பற்றிய சாட்சிக்கான ஆதாரம் தேவன்தான் என்று போதிக்கிறது. மனிதனோ அல்லது தூதர்களோ அல்ல. தூதன் யோவானிடத்தில் அவன் தூதனை அல்ல, தேவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனெனில் இது தூதனுடையதாய் இராமல் கர்த்தருடைய சாட்சியாயிருக்கிறது. அது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் பற்றி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. ஆகவே இந்த வாக்கியத்திலிருந்து நாம் முடிவாக தெரிந்து கொள்வது என்னவெனில், நாம் எல்லாவற்றுக்கும் மூல ஆதாரமாய் இருக்கக்கூடிய தேவனைத்தான் தொழுது கொள்ள வேண்டுமே ஒழிய தூதர்களையோ தேவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊழியரையோ வணங்கக்கூடாது அல்லது தொழுது கொள்ளக்கூடாது. மனிதர்களும் தூதர்களும் யார் என்றால் உடன் வேலையாட்களாக இருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட சாட்சியை உடையவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் சாட்சியை கொடுத்தவராகிய தேவன்தான் மிக பெரியவராக உள்ளார். இந்த கிபி 70 என்ற உபதேச கொள்கையை புரிந்து கொண்டு அதை மறுப்பதற்கு வெளிப்படுத்தல் 19:10 வசனமானது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த தவறான கொள்கை 1998 வருடம் இந்திய நம்முடைய சகோதரருக்குள்ளாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் அடுத்த பாகத்திற்கு செல்கிறோம். வெளிப்படுத்தல் 19:11-13 வசன பகுதியில் கிறிஸ்து ஒரு வெள்ளை குதிரை ஏறி யுத்தம் பண்ண வருகிறார் என்று வாசிக்கிறோம். வசனம் 11 யோவான் பரலோகம் திறந்திருக்கிறதையும் வெள்ளை குதிரையும் காண்கிறான். வெள்ளை குதிரையின் மீது ஏறியிருந்தவரை பற்றி விவரிப்பு இயேசுவுக்கு பொருந்துகிறதாக இருக்கிறது. வெள்ளை நிறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரிசுத்தத்திற்கு அடையாளமாக அடிக்கடி பயன்படுத்தப்பட்டுள்ளது. கீழ் வருகிற வசனப்பகுதியில் அதுக்கு ஆதாரமாக அமைகிறது. வெளிப்படுத்தல் 3:4, வெளிப்படுத்தல் 5:18, 4 அதிகாரத்திலும் 6 11 7 9 7 13-14 19 8 மற்றும் 14 உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று அழைக்கப்பட்டவர் குதிரையின் மீது அமர்ந்திருந்தார்.
வெளிப்படுத்தல் 19:11. கிறிஸ்து உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியா இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14-15, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் வெள்ளை குதிரையின் மீது உட்கார்ந்திருந்த ஒருவரை பற்றி வெளிப்படுத்தல் 19:11 நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இந்த தீர்க்கதரிசியை பற்றி, நமது ஆண்டவரை பற்றி அநேக தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவின் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருப்பார் என்று முன்னறிவித்திருக்கிறார்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும், ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும், ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும், எரேமியா 23:5, 33:5 உலகத்தின் முடிவில் தேவன் கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அப்போஸ்தலர் 17:31 உட்பட 2 தீமோத்தேயு 4:8 வெளிப்படுத்தல் 19:14-21 வசன பகுதியில் யுத்தம் பற்றி விரிவாக வாசிக்கிறோம். நாம் இதெல்லாம் பாடம் வசன ரீதியாக படிக்கும்போது இதை விவரமாக வாசித்து பிறகு செல்வோம். இப்போ நம்ம வாசிக்காமல் முன்னுரையான பகுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வெளிப்படுத்தல் இப்பொழுது 19:12 அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது என்று சொல்லுகிறது. தேவனுடைய குமாரனுடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருக்கிறது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 1:14, 2:18 அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. வெளிப்படுத்தல் 19:12 வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கிரீடம் என்பது ஜெயத்தையும் அல்லது வெற்றியையும் அதிகாரத்தையும் விளக்கக்கூடியதாக அமைகிறது. வெளிப்படுத்தல் 2:10, வெளிப்படுத்தல் 3:11, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 4-10 வசனத்திலும், 6ஆம் அதிகாரம் 2, 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் மனுஷ குமாரனை போன்ற ஒருவர் தலை மீது பொற்கிரீடம் இருந்ததாக வெளிப்படுத்தல் 14:14 வாசிக்கிறோம். கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றிருக்கிறபடியால் கிறிஸ்துவானவர் கிரீடம் பெறுவதற்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனால் ஜெயித்திருக்கிறார். கிறிஸ்து சர்வ அதிகாரம் உடையவர் என்பதும் பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் முழு வெற்றி கண்டவர் என்பதும் அவர் வெளிப்படுத்தல் 19:12 விவரிக்கப்பட்டிருக்கிறபடியே அவருடைய சிரசின் மீது அநேக கிரீடங்கள் இருந்தது என்பதற்கு காரணமாக இருக்கலாம். அதே வெளிப்படுத்தல் 19:12 குதிரையின் மீது ஏறியிருப்பவர் அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் பெற்றிருந்தார் என்றும் சொல்கிறது. நீதிமான்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்குள் ஒன்று ஒருவரும் அறியாத புதிய நாமத்தை கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்வது. வெளிப்படுத்தல் 2:17. அதே நேரத்தில் கிறிஸ்துவின் புதிய நாமம் நீதிமான்கள் மேல் எழுதப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 3:12 இது அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத நாமம் எழுதப்பட்டிருக்கும் என்று வெளிப்படுத்தல் 19:12 உள்ள கிறிஸ்துவை பற்றிய விவரிப்புக்கு பொருத்தமாக உள்ளது. வெளிப்படுத்தல் 19:13 வெள்ளை குதிரையின் மீது ஏறியிருப்பவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருக்கிறார் என்று கூறுகிறது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் என்பது கிறிஸ்துவின் இரத்தம் குறித்து வெளிப்படுத்தல் வலியுறுத்துவதற்கு ஒத்திருக்கிறது. தம்முடைய இரத்தத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை கிறிஸ்து கழுவினார். வெளிப்படுத்தல் 1:5, வெளிப்படுத்தல் 1:4. தம்முடைய இரத்தத்தினாலே கிறிஸ்துவினிடமாய் நம்மை மீட்டு கொண்டார். வெளிப்படுத்தல் 5:9. தம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தவான்களின் அங்கிகளை வெளுத்தார். வெளிப்படுத்தல் 7:14. ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலே கிறிஸ்தவர்கள் சாத்தானை மேற்கொண்டார்கள். வெளிப்படுத்தல் 2:11, வெளிப்படுத்தல் 19:13. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்வதனாலே வெள்ளை குதிரையின் மீது ஏறியிருந்தவர் யார் என்று அடையாளப்படுத்துகிறது. இயேசுவே அந்த வார்த்தை. யோவான் 1-4, யோவான் 14
மன்னிக்கணும், யோவான் 1ஆம் அதிகாரம் 1-4, பிறகு 14ஆம் வசனமும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14-16 இப்பொழுது செல்கிறோம். ஆரம்பிக்க போகும் யுத்தம் பற்றி ஆயத்தத்தை விவரிக்கிறது. வசனம் 14 பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மீது ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய சேனைக்கு மெல்லிய வஸ்திரம் என்பது பொருத்தமான ஆடை. வசனம் 8 வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியாயிருக்கிறது. இது பிழைப்புக்கடுத்த காரியங்களில் சிக்கிக்கொள்ளாமல் தங்கள் தளபதியை பிரியப்படுத்தின சேனையின் குணாதிசயமாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:4. வெள்ளை அங்கியானது மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 7:1 இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகர்கள் தீமையை சகிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:3. வெளிப்படுத்தல் 19:15 சேனை தலைவனின் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட விவரிப்பு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 1:16, 2:12 வரப்போகும் யுத்தத்தில் தேசங்களை அடிப்பதற்காக கூர்மையான ஆயுதம் கிறிஸ்துவால் பயன்படுத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 19:15 இதே வசனம் கிறிஸ்துவானவர் இந்த தேசங்களை இருப்பு கோலால் அரசாளுவார் என்றும் சொல்லுகிறது. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 9-7, சங்கீதம் 110, வெளிப்படுத்தல் 2:26-27, வெளிப்படுத்தல் 12:5 ஆகிய வசனங்களை பகுதிகளை பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக விவரங்கள் அங்கே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வசனம் 15 கிறிஸ்துவானவர் தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆளையை மிதிக்கிறார் என்றும் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 14:10-20 வசன பகுதியில் நித்திய நியாயத்தீர்ப்புக்காக இதே விதமான விவரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவரிப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள யுத்தம் உலகத்தின் முடிவிலே இயேசுவானவர் துன்மார்க்கர் மீது நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடு வரும்போதும் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-10 தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுவதோடு தொடர்புடையதாக இருப்பதாக காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த விவரிப்பு வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14 தன் மீது யுத்தம் செய்ய எதிரிகள் மீது கிறிஸ்து மேற்கொண்ட போது அவருக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 17-18 பகுதியில் கிறிஸ்து தன்னுடைய விரோதிகள் செய்யும் யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்த ஒரு விருந்து பற்றி சொல்லப்படுகிறது. வசனம் 17-18 யோவான் ஒரு தூதன் சூரியனில் நிற்கவும் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த விருந்தில் எதெல்லாம் உட்படுத்தப்படுகிறது என்றால் விருந்துக்காக பறவைகள் என்ன உணவை உண்ணும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகள் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் எல்லாருடைய மாம்சமும் இதில் அடங்கும். இது தேவனை அறியாத கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு மனிதனும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்ப முடியாது என்ற உண்மையை நினைவுபடுத்துகிறது. மத்தேயு 25:32, மத்தேயு 25:41-46, ரோமர் 2:8-9, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-10 நாம் இதை வாசிக்க முடியும். இப்பொழுது நாம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19-21 வசனங்களுக்கு செல்லுகிறோம். இந்த வசனங்களில் யுத்தத்தையும் அதன் முடிவையும் விவரிக்கிறது. வசனம் 19 யோவான் மிருகமும் பூமியின் ராஜாக்களும் உடைய சேனைகளும்
குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி வர கண்டான். வெளிப்படுத்தல் 13:1-10 வசனங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு தேவனை தூசித்து அவருடைய பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணினதும் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதியிருந்தவர்கள் தவிர உலகம் அனைத்தும் வணங்கினதுமான மிருகம் இதுதான். அடுத்த வசனம் 2ஆம் மிருகம் பற்றியும் அது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி. வெளிப்படுத்தல் 19:20. மேலும் இந்த வசனம் மிருகம் கள்ள தீர்க்கதரிசியுமாகிய இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்பட்டாள் என்று சொல்கிறது. அக்னி கடல் என்பது நரகமாகும். வெளிப்படுத்தல் 20:10, 20ஆம் அதிகாரம் 14-15, 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் இந்த வசனம் துன்மார்க்கத்தனம் மற்றும் சத்தியத்தின்படி தவறு செய்கிறவர்கள் அவர்களின் தலைவர்கள் ஆகிய அனைவரும் தங்களது நித்தியத்தை நரகத்திலே காண்பார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 இந்த மிருகம் கள்ள தீர்க்கதரிசியும் ரோம சாம்ராஜ்யத்தின் துன்மார்க்கத்தை குறிப்பதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வசனம் 21 துன்மார்க்கத்தையும் தவறான உபதேசத்தையும் பின்பற்றுகிற அனைவரும் ஒருவேளை அவர்களை யார் வழிநடத்தினாலும் அவர்களும் தேவனுடைய நித்திய ஆக்கினையிலே பங்கடைவார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. 2 பேதுரு 2:18-22, வெளிப்படுத்தல் 14:9-11. வசனம் 21 மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு எதிராக யுத்தம் செய்கிற அனைவரும் தோற்று போகிறார்கள். கிறிஸ்துவின் பட்சத்தில் இராதவன் அவருக்கு விரோதியாயிருக்கிறான் என்பதை நினைவில் நாம் கொள்ள வேண்டும். மத்தேயு 12:30, லூக்கா 11:20 நாம் 23 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள போர்ச்சவர்களாக அவருடன் இல்லாத அனைவரும் அவர் திரும்ப வரும்போது அவருடைய கோபாக்கினையை சந்தித்து நித்தியத்தை நரகத்திலே கழிக்க வேண்டும் என்பதை குறிப்பாக வலியுறுத்துகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரர்களே, நாம் இந்த 2ஆம் பகுதி முன்னுரையை படிக்க கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த காலையிலே உங்கள் கவனத்தை நான் வெகுவாய் பாராட்டுகிறேன். நாம் கர்த்தரிஸ்தமானால் நாம் உயிரோடு இருப்போம் என்றால் நாம் வரக்கூடிய நாட்களில் வசன ரீதியான இந்த 19ஆம் அதிகாரத்தை படிக்க திட்டம் வைத்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு அவர் புத்தியை தரும்போது நாம் பேச முடியும். அதுவரை நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே, மீண்டும் சந்திப்போம்.